எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு ஒரு 8-9 வயசுல இருந்த யுத்த காலம் மட்டும்தான். அப்போ ஜப்னால இருந்தோம் நாங்கள். இருந்துட்டு யுத்த காலத்தில் புத்துக்குடியிருப்புக்கு போனாங்க. போகிறதுக்கு ஒருத்தரும் இல்லை, பெரியம்மா தான் கூட்டிகிட்டு போனது. போகைக்கு அப்பா இல்லாமல் போயிட்டு, அண்ணா பெரிய ஆள் தானே, நான் தானே சின்ன ஆள். அப்போ அண்ணாவை கூட்டிகிட்டு அவங்க போயிட்டாங்க. வாரன்னு நீங்கள் இருங்க பெரிய அம்மாக்களோடன்னு சொல்ல இல்லைங்க போகிறதுண்டு. இப்பயும் அவங்க எங்கேன்னு தெரியாது. யோசிப்பேனப்பா, அண்ணா மட்டும்தானே புள்ள. யுத்தத்தில் அண்ணாவே மட்டும் எடுத்துகிட்டு போனது. நான் ஒரு பொம்பளை புள்ள, எவ்வளோ பேர்கிட்ட எவ்வளோ பிரச்சனைக்கு முகம் கொடுத்துருப்பேன். நான் ஒரு இன்ஜினிருந்து போயக்கு எனக்கு 10 வயசு இருக்கும். 10 வயசுலேருந்து பெரியம்மாவோடு தான் இருந்தேன் நான். நாங்கள் முகாம் தானே ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிறது. கூப்பிட்டா அமைக்காரனை போலீஸோ கூப்பிட்டா போவோம். எனக்கு ஞாபகம் இருக்கிறபடி எனக்கு ஒரு 10 வயதில் என்னை கூட்டிகிட்டு போய் என்ன செஞ்சதுன்னு அப்போ தெரியாது. ஆனால் இப்போ தான் எனக்கு தெரியும் என்ன செஞ்சவங்களன்னு. அப்படி ஒரு பிரச்சனை நடந்து சொல்ல வேணாம், சொன்னால் எதுவும் செஞ்சிடுவேன் கொல்லுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க தானே. அப்போ பயமாக இருக்கும் எங்களுக்கு. அப்போ சொல்ல இல்லை, நான் சொல்லாமல் அப்படி இருக்கேக்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க பாசமாக. அப்போ யாரும் தொட்டா உண்மையான பாசத்துக்கு தான் தொடுறாங்கன்னு நினைக்கிறது. அம்மா அப்பா இல்லாதபடி அந்த பாசம் கிடைக்காதபடி அந்த ஏக்கத்தில் போயிட்டு ஒவ்வொருத்தருடைய நல்ல மாதிரி பழகிறது. ஆனால் அவங்க அப்படி இல்லை. அவங்க பார்க்குறது தங்களோட தேவைக்கு என்ன யூஸ் பண்ணிவிட்டு அவங்க கலட்டி விட்டுட்டு போகிறதுக்கு. அப்படி 2-3 முறை ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு நான் போய் என்னை வந்து கெடுத்தவங்க. உண்மையாக சொன்னால் அவங்களோட இதெல்லாம் எங்களோட இதுக்கு இது எங்களோட உண்டா இருக்கேக்க எங்களுக்கு சரியான வெளியாக இருக்குது. நாங்கள் சின்னாக்கள் தானே. அவங்க பெரியாக அவங்களோட எல்லா இதுவும் எங்கள மேலே தான் பார்ப்பாங்க. அவங்க பெரியாக இருப்பாங்க. சரியான கஷ்டமாக இருக்கும். என்ன செய்கிறது, பேசாமல் இருக்கிறது தான். அதெல்லாம் தாங்க முடியாமல் சொன்ன ஒரு பெரியம்மாவுக்கு எல்லோரும் பேசினவங்க. அப்படியான ஒரு வாழ் வீட்டை வச்சுருக்கீங்களா, எங்களோட பிள்ளைகளுக்கும் கெட்ட பேர் வருமென்னு. நான் ஒரு 15-16 வயசுலேருந்து தனியாக இருக்கிறேன். 18 வயசுக்கு போகிறேன். நானாவே தான் எனக்கு வாழ்கிறதுக்கு வழியே இல்லையே. எங்கேயும் போனால் படிப்பும் குறைவண்டு தர மாட்டாங்க வேலை. அதால் தான் இந்த தொழிலுக்கு வந்தேன். எத்தனை நாள் பசியில் இருக்கிறது, இருக்க முடியுமான காலமும் இருக்குது தானே. அதால் தான் வந்து நான் இதுவரை விரும்பி வேற இல்லை. ஆனால் இப்போ என்னென்னா ஒவ்வொருத்தரும் நாங்கள் பசியில் இல்லை எங்களுக்கு இல்லாத குடும்பத்தில் செஞ்சதுன்னு சொல்ல மாட்டாங்க. இவங்க இப்படி இவங்களை ஒதுக்கணும், இவங்களை கண்டுக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. ஒரு தெரிஞ்ச ஒரு ஆள் விருப்பப்பட்டு சரி அம்மா அப்பாண்டு பாசம் கிடைக்கல, பெரியம்மாக்களும் கொடுமை செய்கிறாங்க, சாப்பிட்றதுக்கும் நான் வேலை செய்யணும், பள்ளிக்கூடம் போகிறதும் சரியான கஷ்டம். அவனோட கதைச்சு நான் சொன்னான் எனக்கு இப்படி இப்படிலாம் நடந்தது. ஆனால் அந்த வயசில் பொய் சொல்ல இல்லாதபடியாக சொன்னான் எனக்கு இப்படிலாம் நடந்தது. ஆனால் எனக்கு அது என்னென்னு தெரியாது என்று சொல்லிக்க அவரும் ஓமன்று சொல்லி எல்லாம் கேட்டுட்டு கூட்டிகிட்டு போவான். என்ன முதல்ல உனக்கு நடந்திருக்கு தானே, இனி இது என்ன பிரச்சனை இல்லை, நான் உன்னை கல்யாணம் முடிக்கிறேன் நான் என்னை கூட்டிகிட்டு போய் அவரும் அதே பிரயோஜனம் தான் எங்கள்கிட்ட எடுத்தது. ஆனால் உண்மையான பாசம் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. இப்பயும் ஏங்குறது உண்மையான பாசத்துக்கு மட்டும்தான். சின்ன வயசுல தானே அப்படி நாங்கள் நம்பி தானே அவங்களோட முகாமுக்கு போனாங்க. அப்புறம் அவங்க செஞ்சது நம்பிக்கை துரோகம் தானே. நம்பி தானே போயிருந்தாங்க. அவங்க தங்கட பிள்ளைகள் மாதிரி பார்ப்பாங்கன்னு. அது கடவுளால் கிடைக்கும். முன்னாடி இருக்கிறது எங்கேயும் போய் சொல்ல முடியாது. கடவுளோட ஒருத்தர் இருந்தால் அவங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாதபடியாக தானே. ஆனால் அவங்களுக்கு நீதியான தண்டனை கிடைக்குமோ இல்லையோ, என்ன மாதிரி எத்தனை பேருக்கு செஞ்சுருப்பாங்க. அதுவும் எங்களுக்கு நீதிக்கு போயிட்டு வாதாடவும் முடியாது. அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க நீங்கள் கூடதாக்கள் தானே, அதால் தான் உங்களுக்கு அப்படி செஞ்சாங்கன்னு. யுத்த காலத்தில் என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்தா எல்லாமே பெரிய ஆக்களுக்கு நடந்த விஷயம்தான் தேடினவங்களே தவிர சின்ன ஆக்களுக்கு என்ன நடந்ததுன்னு தேட இல்லை. அதால் அப்படி ஒவ்வொரு விஷயமும் தாண்டி கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ஒவ்வொருத்தரும் கொட்டுவாங்க தலையில். நான் போனது இவ்வளோ கஷ்டப்படணும் தெரிஞ்சுதான் சின்னே செத்துருக்கலாம். சில நேரம் யோசிப்போம், பொம்பளையா பிறந்தா இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கணுமான்ற. அம்மா அப்பா இருந்திருந்தா கூட நல்லா இருந்திருப்போம். அதெல்லாம் வாங்கிட்டு தான் பாழ்ந்தாங்க. பிறகு கொஞ்ச காலம் போய்க்க எல்லாம் விலங்கைக்கு எங்களுக்கு நடந்து வேண்டிய எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கும்.
இப்போ என்னென்னா நான் செய்கிறது வந்து ஒருத்தருக்கும் நான் வெளியில் போகிற இல்லை ஃபோன் நம்பர் தந்தால் ஃபோன் பண்ணி கூப்பிட்டா மட்டும்தான் போகிறது. ஆனால் இதுவும் விருப்பம் இல்லை. ஒரு கொஞ்ச நேரம் சுகத்துக்காக அந்த காசுக்காக காசு வாங்கிட்டு எவ்வளோ நேரம் அழுதுருப்போம். ஆமிக்காரங்க போலீஸ்காரங்க மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாதிரியான ஆட்கள் வருவாங்க. சில நேரம் கஷ்டமாக இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. சில நேரம் சில பேர் கஷ்டப்படுத்துவாங்க. ஆனால் அது இல்லாமல் அந்த காசுக்காக சமாளிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வரணும். வந்து அந்த காசை வச்சுட்டு அழுகிறது தான் வேலை. சில பேர் வந்து போதை எல்லாம் பாவிச்சுட்டு வருவாங்க. அப்படியான நேரத்திலலாம் கஷ்டமாக இருக்கும். சில பேர் வருவாங்க ஒரு ஆள்னு சொல்லிட்டு 2-3 பேர் வருவாங்க. சில பேர் வந்து எங்களை சந்தோஷப்படுத்தியிருக்கிறாங்க. கூடுதலாக நாங்கள் தானே சந்தோஷப்படுத்துவோம். நானும் அதில் ஒரு சந்தோஷப்படுறேன், அவரும் சந்தோஷப்படுறார். அது அவ்வளோந்தான். ஒரு விதத்தில் பார்க்குற நாங்கள் இப்படி செய்கிறபடியே சில நேரம் சின்ன பிள்ளைகளுக்கு நடக்கிற சம்பவங்கள் குறைவாக இருக்கும். என்னென்னா தங்களோட தேவைக்கு எங்கள்கிட்ட வாரப்படியாக அவங்களுக்கு எதுவும் கரைச்சலாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் ஏதோ ஒரு வேலை கிடைக்குமென்று போய் 2-3 இடத்துல கேட்டிருக்கிறேன். அங்கேயும் பார்த்தா ஒருத்தரும் இல்லை. இப்போ கேட்பாங்க தானே உங்களுக்கு யார் இருக்கிறாங்கன்னு. இப்போ அம்மா அப்பா யாரும் இல்லைன்னு பார்த்தா அங்கேயும் இருக்கிறார்கள். இங்கே தான் பார்க்குறாங்க. யாரும் பார்க்க மாட்டாங்க. நிறைய பேரோட போனால அந்த வாழ்க்கைக்கு வேற ஒன்று யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அது முடித்தாலும் ஒரு நாளைக்கு சொல்லி காட்டுவார், நீ அப்படியான ஒரு வாழ் தானே நான் முடித்தேன்னு நான் சொல்லி காட்டுவார். அப்படியெல்லாம் வாழ்கிறத விட இது செஞ்சுட்டு வாழலாம்னு யோசிப்போம். விரும்பாட்டியும் விரும்பினாலும் என்ன செய்கிறது, வாழணுமே, அதுக்காக செய்கிறோம்.